2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கிறோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை படும்படிக்கு அவர் அப்படியானார் என்று சொல்லுவார். பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் மாற காரணம் என்னவென்று சொன்னால், ஜீவகாலமெல்லாம் அடிமைத்தனத்துக்குள் உள்ளாகின நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜீவகாலெல்லாம் மரண பயம் எப்படி நம்மை பிடித்தது என்று சொல்லி தான் ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்த்தோம். ஆதியில் மனுஷனை உண்டாக்கின பொழுது அவனை பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்கிற அதிகாரத்தோட ஆண்டவர் அவனை படைத்தார். அவனுக்கு ஆளுகைக்காக மனிதன் படைக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனிதனை இது மாம்சத்திச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அவனுக்கு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் அவனை விட்டு எடுத்துவிட்டு அவனுக்கு சாத்தான் பரிசாக கொடுத்தது என்னவென்று சொன்னால், அவன் நிர்வாணி என்பதை உணர வைத்தான். அவனுடையத்திலிருந்த கனமும் மகிமையும் அவனை விட்டு டிபார்ட் ஆனது. அவன் தான் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டான். தேவனை குறித்த ஒரு பயம் அவனுக்கு உருவானது. தேவனை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் குறித்த ஒரு பயத்தை அவனுக்கு கொடுத்தான். தேவனை குறித்து அவர் தன்னை அடிப்பார், அவர் நரகத்தில் போடுவார், எப்படிப்பட்ட ஒரு பயம் பிடித்தவனாக, மரண பயம் பிடித்தவனாக தான் அவனை மாற்றிவிட்டான். அதனால் இந்த மரண பயத்தினால தேவனோடு இருந்த அவன் தொடர்பு அவனுக்கு கட்டானதுனால அவன் என்ன செஞ்சுட்டான்னா, அவனுக்கு இந்த மரண பயத்தினால எல்லாவற்றையும் காண்கிற எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், வழிபட ஆரம்பித்தான். அவன் மரங்கள், செடிகள், கொடிகள், காற்று, இயற்கை, கல், மண் எல்லாவற்றையும் பயத்தினாலே ஆராதிக்கிறவனாக மாறிவிட்டான். அப்படி அவன் பயந்து ஆராதித்து கொண்டிருக்கிறதுனால தேவன் அவனுக்கு ஆராதனை பற்றி அநேக காரியங்களை சொல்ல வேண்டியது வந்தது. நான் தான் கர்த்தர், என்னை தான் அதை ஆராதிக்க வேண்டும், வேறு ஒருவரை நீ ஆராதிக்கக்கூடாது என்றெல்லாம் பின்னாடி நாட்களில் அவனுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். அதை ஏன் ஆண்டவர் அவனை ஆராதிக்க அப்படின்னு சொன்னார் என்று சொன்னால், மனுஷன் எதை ஆராதிக்கிறானோ அவனை தெரியாமலே அதாக அவன் மாறிவிடுவான். ஏனென்று சொன்னால், அவன் ஆராதிக்கும் போது அவனுடைய சிந்தனையிலே உயர்வாக நிற்கிறது என்னவென்று சொன்னால், தான் ஆராதிக்கிற காரியத்தை அவன் உயர்வாக எண்ணுகிறான். மனிதனை ஆராதித்தான்னா, சினிமா ஒரு மனிதனுக்கு ரசிகனாக இருந்தான்னு சொன்னால் அவனை பார்த்து அவன் உயர்வாக எண்ணுகிறான். அவனை வாழ்க்கையிலே ஒரு மாடலாக கொள்கிறான். கடைசியில் பார்த்தா அவன் மாதிரி பேசுகிறான், அவன் மாதிரி நடக்கிறான், அவன் மாதிரி செயல்களை செய்கிறான். அப்படி அவன் மாறி காரணம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அவன் ஆராதிக்கிறது. அதனால தான் ஆண்டவர், நீங்கள் யாருக்கும் ரசிகராக இருக்கக்கூடாது, பக்தர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் எனக்கு சீசர்களாக இருங்க என்று சொல்றார். கிறிஸ்தவம் பக்த கோடிகளை உருவாக்கவில்லை. பக்த கோடிகள் என்று சொன்னால் அவங்க பக்தி பரவசம் அடைந்து அவங்க செருப்பு எல்லாம் போடாமல் நடப்பாங்க, அவங்க காவடி தூக்குவாங்க, அவங்க முழங்காலில் நிற்பாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. எல்லாம் கடவுள்னு சொன்னால் ஒரு பயத்தினால ஆராதனை எல்லாம் நடக்கும். அது எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் அந்த மதங்கள் எல்லாம் அதை தான் போதிக்கிறது. மதங்கள் போதிக்கிற பயத்தை கர்த்தர் உருவாக்கவில்லை.
கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுவது அது வித்தியாசமானது. அது என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தரும். அது வந்து மெய் ஞானத்தை மனுஷனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்வது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வேற எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட மாட்டான். மரண பயம் என்பது துளி அளவும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுகிறது இந்த மரண பயம். மரண பயத்தினால நம்ம கர்த்தரை சேவித்தாலும் அது தவறு தான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பயம் வந்து யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவன் தேவனை சேவித்தான். எதனால சேவித்தான்னு சொல்லி பார்க்கும்போது மரண பயத்தினால அவன் வந்து தேவனை சேவித்தான். ஆண்டவர் அடித்து போடுவாரோ என்று, ஆண்டவர் அடித்து போடுவாரோன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 1 யோவான் 4:17 பார்த்தோம், பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் வந்து கொடுமையானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கும்படிக்காக அவரை போல நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறதை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக நம்ம தோன்றினார். முற்றிலும் நம்மை போலவே மாம்ச சரீரம் தேவன் இயேசு கிறிஸ்து எடுத்து இந்த பூமியில் வந்தார். எதற்காக வந்தார்? நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய பதிலாளாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவும், அவனை அந்த சத்ருவாகிய பிசாசானவனை ஜெயம் பெறுவதற்கும், அவன் மரணத்தின் அதிகாரியான பிசாசானவன் என்று தான் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவர்க அவர்களை போல் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவரானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஸோ அது வரைக்கும் யார் அதிகாரியாக இருந்தான்னா மரண பயம். அது வந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் தான் இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன சொன்னதுன்னா, பாவம் மரணம் என்று சொல்லுகிற பிரமாணம் அது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்தபடி இந்த மரணத்தை கொடுக்கிற அதிகாரியாக இருந்தது யாருன்னா சாத்தான் தான் இருந்தான். சாத்தான் வந்து எந்த ஒரு காரியத்தை மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்தாலும் சரி, பாவம் செய்தாலும் சரி, அடுத்து அவன் வந்துடுவான். அவன் வந்து சொல்லுவான், மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற நான், அவன் வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வாதிடுவான். அவன் வந்து மோசேயுடைய சரீரத்தை தேவ தூதர்கள் அடக்கம் பண்ணாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவ தூதர்கள் அடக்கம் செய்யும்போது வந்தபோது அவன் சொல்கிறான், மோசையை வந்து நீங்கள் அடக்கம் பண்ணக்கூடாது, மோசே எனக்கு தான் கொடுக்கணும், என்னிடத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் அவன் வந்து தேவன் பேச சொன்ன இடத்துல அவன் அடித்து விட்டான் என்று சொல்லி அவனுடைய குற்றத்தை சாட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாதிடுவதை பார்க்கணும். அந்த நேரத்தில் கேப்ரியல் தூதன், அந்த மிகாவேல் தூதன் அவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா என்று சொன்னார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் அவன் வந்து உரிமை பாராட்டி கேட்குறான். முதல்ல வந்து இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மரிக்கிற எல்லாருமே ஆவி வந்து அவங்க விட்டு பிரியும் போது அது பாதாளத்துக்கு தான் செல்லும். பாதாளத்தில் போய் பாதாளத்துக்கு இறங்குகிற ஆவியில் பாதாளம் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிப்பட்டிருந்தது, கீழ் பாதாளம் மேல் பாதாளம். இதை வந்து நம்ம லாசரு ஐஸ்வர்யவான் கதையில் நம்ம ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கலாம். அந்த மேல் பாதாளம் ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவங்க இளைப்பாறுதலுக்குள்ளே இருந்தாங்க. கீழ்பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உபத்திரவங்களுக்குள்ளே இருந்தாங்க.
அப்படி தான் அவங்க இருந்தாங்க. அந்த பாதாளத்து திறவுகோலையெல்லாம் அவன் வச்சுருந்தான், அவன் உடையவனாக இருந்தான், அவன் தான் அதிகாரி. அவன் வந்து போய் ஆண்டவரிடத்துல வந்து பாவம் செய்கிற ஆத்மாவை சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தண்டனையை வந்து நிறைவேற்றுகிறான் இருந்தான். அவன் மரணத்துக்கு அதிகாரியாக காணப்பட்டான். இவன் கையிலிருந்து அந்த அதிகாரத்தை பிடுங்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். மனுஷனாக வந்து அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் என்ன செய்தார் என்றால் அந்த பாதாளத்துக்கு சென்றார். பாதாளத்துக்கு சென்று அவனை ஜெயித்தார். அதனால தான் அவர் வந்து அதற்கு பின்னாடி வந்து சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா அவர் வந்து அங்கு பாதாளத்திட்டு ஜெயித்து எழும்புகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கையில் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, அழிவுள்ளதாய் இது அழியாமையும் சாவுக்கேதுவாய் இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். எப்படி அவன் வந்து இந்த மரண பயத்தை கொண்டு வந்தான்னா, நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்த போது நியாயப்பிரமாணம் வந்து மனுஷனை நியாயமான அந்த பிரமாணத்தை செய்து அவன் நீதிமானாகவான் என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அது யாரை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்துக்கு அதிக பலன் கொடுத்தது என்னவென்றால் நியாயப்பிரமாணம். அங்க நியாயப்பிரமாணம் வந்து ஒரு லா, சட்டம். அந்த பழைய ஏற்பாட்டு கோர்ட்டில் எப்படி இருக்கணும்னா, குற்றவாளி கூண்டில் நிற்கிறது தேவனுடைய பிள்ளைகள். அங்கே ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னு சொன்னால் அவர் வந்து தேவன். அங்கே வந்து சட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் குற்றவாளிக்கு எதிராக இருக்கிறது. நீதிபதி என்ன செய்ய விரும்புகிறார்? குற்றவாளியாக இருக்க தன் மகனை காப்பாற்ற விரும்புகிறார். எதிர்கட்சி வக்கீல் யாருன்னா சாத்தா வந்து எதை கொண்டு பேசுவான்னா, நியாயப்பிரமாணத்தை காட்டி தான் அவன் ஆண்டவர்கிட்ட பேசுவான். இந்த பிரமாணத்தின்படி இவன் தப்பு செய்தான், இவனை கல்லெறிந்து கொல்லணும். தாவீது பாவம் செய்த போது அவன் கேபிட்டல் சின் பண்ணிட்டான். அவனை பார்க்கும்போது அவன் விபச்சாரமும் பண்ணிட்டான், கொலையும் பண்ணினான். இதெல்லாம் இது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு கிடைக்கணும். அந்த மாதிரி பட்ட பாவத்தை செய்துதான் ஆண்டவர் வந்து 1 வருஷம் வரைக்கும் அமைதலாக இருந்தார். ஆனால் இந்த 1 வருஷமும் நித்தமும் சாத்தான் வந்து ஆண்டவரை போய் நிந்தித்துட்டே இருந்தான். இது வேற யாரை செய்திருந்தானா நீர் சும்மா விடுவீரா? நீர் இதுக்கு முன்னாடி அவனை கொலை பண்ணிருப்பீரே, அவரை கொண்டு போட்டிருப்பீரே, இப்போ இவனை கல்லறிந்து கொல்லும், இவனை வந்து இவன் பாவம் செய்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நித்தம் அவர் செய்ய தாமதப்பட்ட போது அவர் வந்து நித்தமும் அவனை பகைத்தான். அதை எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அந்த இடத்துல எழுதியிருக்கு. அங்கே வந்து நாத்தான்வேல் வந்து தாவீதிடத்தில் அனுப்பப்பட்டு அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டும் போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, இவன் சாத்தான் சொன்னான், சாத்தான்
நித்தமும் இது நித்தம் சத்துருக்கள் தேவனுடைய சத்துருக்கள் அவரை நிந்திக்கிறதுக்கு ஏதுவாக நீர் மாறிவிட்டீர் என்று சொல்லி அவன் தாவீதுடைய பாவத்தை சுட்டி காட்டுவான். ஆண்டவர் அவனை தாவீதை விடுவித்தார் என்றால் சொன்னாலும் தாவீதுடைய பாவத்தை அவருடைய பிள்ளைகளிடத்திலே அவர் அந்த கோபத்தை அவர் தீர்த்தார். அந்த தாவீது தன் ராஜ்யபாரத்தை இழந்தான், வெறுங்காலோட நடந்து போனான். அவனுடைய 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம குடும்பங்களில் நடக்கிறதை குறித்து மனிதர்கள் நாம் அறியாமல் இருப்போம். ஆனால் தேவன் அக்கிரமத்தை விசாரிக்கிறவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை இன்னைக்கு அவர் நமக்காக பலியாகிறதுனால இன்னைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், சாபங்களை எல்லாத்தையும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் சிலுவையில் எடுத்து போட்டார். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது அவங்க மேலே பலிக்கும். விசுவாசிக்காவிட்டால் இந்த சாபத்தின் தாக்கம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். பிள்ளைகள் விசுவாசித்தார்கள்னால் அதிலிருந்து வெளியே வர முடியும். அந்த மனுஷனும் விசுவாசித்தானா அவனுக்கு சாபத்திலிருந்து விடுதலை வர முடியும். ஆனால் அவங்க விசுவாசம் இல்லாத போது, தேவனை நேசிக்காத போது, தேவனை சேவிக்காத போது அந்த சாபங்கள் அவங்க குடும்பத்தையும் பரம்பரையும் பாதிக்கும். என்னவென்று சொன்னால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்குறோம். அந்த பெற்ற பிள்ளை பிரசவத்தில் பெற்ற பிள்ளைக்காக அவன் உபவாசம் இருந்து 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கண்ணீரோட கேட்டான். அந்த அப்படியும் பிள்ளை செத்து போனது. அவனுடைய குடும்பத்தில் இவன் செய்த பாவத்தை இவன் மறைவிடங்களை செய்தான். ஆண்டவர் சொன்னார், அது உன்னுடைய மகனே, உன்னுடைய உங்கள் இதில் நீ அந்தரங்கத்தில் செய்த பாவத்தை வெளியரங்கமாக செய்வான். அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக மறுமனையாட்டிகள், தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்து பாவம் செய்தான். அப்சலோம் செய்தான். அப்சலோம் செத்தான். அவனுடைய மூத்த மகன் இதே பாவத்தின் நிமித்தமாக அவன் கொலை செய்யப்பட்டான். இப்படி அவனுக்கு குடும்பத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் திரும்ப ஒரு மகன் அப்படி கொலை செய்யப்பட்டான். இந்த பாவங்களின் மொத்தமாக 4 பிள்ளைகளை அவன் பலி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அவன் ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டியதாக இருந்தது. அவனு அந்த பழைய பாட்டில் தேவனுக்கு வேற வழி கிடையாது. நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். அதனால் அவர் அடித்து அவனுக்கு ஜீவனை தான் அவனுக்கு மிச்சம் விட்டு வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாதிரி அந்த மரண பயத்தை காட்டி இந்த மரணத்தின் அதிகாரியாக இருக்க பிசாசானவனை தமது மரணத்தில் அழிக்கும்படிக்கு தான் அவர் மனுஷ குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயம் நமக்கு இருந்தது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிதான் அவர் எழுதுகிறார். நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை, கடைசி எக்காலம் தொரிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் வாழ்க்கையில மரணம் தான் கடைசி என்று சொல்லி மனிதன் நினைத்து கொண்டே இருந்தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கு முன்னாடி வரைக்கும் மரணம் தான் கடைசி. அது அதை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். ரோமரில் அதை பற்றி சொல்லும்போது ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததினால எழுந்து அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாவத்தின் மீது அந்த மரணத்தின் மீது ஜெயத்தை எடுத்தார். உயிர்த்தெழுதல் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. மரணம் எண்ட் என்று சொல்லி பார்க்குறோம்.
அந்த பழைய பழைய பாட்டுப்படி அந்த லாசரு மரித்த போது கூட இவன் அவளோட சகோதரி சொல்லும்போது அவன் நம்பவே இல்லை. அவன் உயிரோடு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லுற. அவள் உயிரோடு மரித்தவரை உயிரோடு எழுப்புற காரியத்தை அவர்கள் பார்த்தது கிடையாது. அதனால சொல்றா அவன் கடைசி நாளில் உயிரோடு கூட எழும்புவான் என்று சொல்லி அவன் சொல்றான். ஆனால் ஆண்டவர் சொல்லார், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கு நானே உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலே அங்கே நிற்கிறது. மனுஷகுமாரனாக வந்திருக்க இவர் தேவகுமாரன் ஆவார். தேவகுமாரனாகி அவர் சொன்னார், எனக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு உரிமை இருக்குது. அவர் அவருக்கு ஜீவனை யாரும் பிடிச்சி அவரை சிலுவையில் அறைந்து விடலை. அவரை பலாத்காரமாக கொண்டு போய் ரோமர்கள் கொண்டு சிலுவையில் அறையல, யூதர்கள் அறையல. அவர் மரிக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தார். தம்முடைய ஜீவனை தம்முடைய நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கும்படியாக வந்தார். மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நாம் அதை புரிந்து கொண்டு அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதனால தான் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் அப்படி கேட்கிறார், பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரங்கே. நியாய பிரமாணத்தை ஒரு மனுஷனும் நிறைவேற்றவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றி அவர் அதோட கூரை ஒடித்தார். நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுத்தது, அது முடிந்து போயிட்டது, அதோட கதை முடிந்தது. இன்னைக்கும் சிலர் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறாங்க. அதை காட்டி தான் மக்களை பயமுறுத்துறாங்க, பாவத்தை காட்டி பயமுறுத்துறாங்க, மரணத்தை காட்டி பயமுறுத்துறாங்க. இந்த பயமுறுத்தலை நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாம் உலகம் எங்கு பிரசங்கிக்க வேண்டும். அதில் பயமுறுத்துறது சாத்தானுடைய வேலை, பயத்தை போக்குறது தேவனுடைய வேலை. தேவன் மனிதனை பயப்படுவதற்காக உருவாக்கவில்லை. மரணத்தை கண்டு கூட அவன் பயப்படக்கூடாது. அவன் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நோக்கத்தில் அவனை உருவாக்கி இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துளியளவும் இருக்கக்கூடாது. அதை அதிலிருந்து நாம் வெளியே விட்டவர்கள், அதிலிருந்து தான் நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்னைக்கு போதகர்கள் கூட தெரியாதனமாக பயமுறுத்துகிறார்கள் ஜனங்களை பலசாலிகளாக, தைரியசாலிகளாக உருவாக்குவதற்கு பதிலாக தன்னை பார்த்தாலே பயப்பட வேண்டும் என்று சொல்கிற நடுக்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள், பயத்தை உருவாக்குகிறார்கள். சில போதகர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி இவங்க உட்கார வைக்க பயப்படுறாங்க. அவங்க முன்னாடி நின்றுட்டு நிற்கணும், அவங்க போகிற வரைக்கும் அவங்கள அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தவறான காரியங்கள். மனிதனுக்கு இருக்கிற பயத்தை அவனை விட்டு எடுக்க வேண்டும். எந்த காரியத்துக்கும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்வது அது வித்தியாசமானது. கர்த்தருக்கு சாத்தான் பயப்படுகிற பயத்தை உருவாக்கணும். அவன் பயந்து நடுங்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அநீதி செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், பொல்லாத மனிதர்கள் தான் கர்த்தரை கண்டு பயப்படுவார்கள். என்ன எதற்கு பயப்படுவார்கள்? அவர் தண்டனைக்கு பயப்படுவார்கள். நாம் தண்டனைக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்னா, அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும், தைரியசாலிகளாக இருக்க வேண்டும், பலசாலிகளாக இருக்க வேண்டும், யுத்த புருஷர்களாக இருக்க வேண்டும். போராடுவதற்கு எதுக்கும் பயப்படவே கூடாது. அப்படிப்பட்டதான் தேவன் விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தை முற்றிலுமாக எடுக்க விரும்புகிறார். அதற்காக தான் அவர் மனுஷ சாயலில் நமக்காக அந்த பாவத்தை சுமந்து மரித்து அவர் 3 நாள் பாதாளத்தில் போய் அவனை ஜெயித்து அவனுடைய தலையை நசுக்கிட்டாரு. இன்னைக்கு தலை இல்லாதவங்க தான் அவன் தெரியுறான். அவனுக்கு அதிகாரம் ஒன்றும் கிடையாது. அவனுடைய பல் எல்லாம் பிடுங்கப்பட்டது. அவன் பொக்கவாய அந்த சாத்தானை காட்டி பயமுறுத்தக்கூடாது. எதை குறித்து பயப்பட, மரண பயத்தை ஜனங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறவர்கள் தேவ ஊழியர்கள். மரண பயத்தை கொடுக்கிறவர்கள் சாத்தானுடைய ஊழியர்கள். சாத்தான் தான் அந்த ஊழியத்தை செய்கிறான். சாத்தான் அப்படி விரும்புகிறான்.
நியாயப்பிரமாணம் அது முடிவடைந்தது, அது மரணம் முடிவடைந்தது. இதை குறித்து நான் மீண்டும் அதிகமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்ல புரிதலை தருவாராக, நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தருவாராக. இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவம் மரணம் என்பது இப்பொழுது கிடையாது. தேவனுடைய கிருபை வரமோ அதிலும் மேலானது. அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். கிருபையின் பிரமாணம் என்ன செய்தா, அது பாவம் மரணம் என்ன பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டது. இன்றைக்கு இந்த விடுதலையை கூற வேண்டிய ஊழியர்கள் கூட சில சமயத்தில் இந்த அடிமைத்தனத்துக்கும் பயத்துக்கும் உள்ள இதை உருவாக்குற நிலைமை. அவங்களுக்கு பெயர்லே ரெவரண்ட் என்று போடுறாங்க. ரெவரண்டா ரெவரன்சியல். நீங்கள் வந்து எனக்கு பயந்து நடுங்குங்க என்று சொல்கிற நிலைமையில விசுவாசிகளை சபைகளில் அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்க வந்து நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பயத்தை வந்து ஆண்டவர் போக்கும்படியாக தான் சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஆண்டவர் சித்தமானால் நாம் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.